மாய பிக் பொன் நடக்குது, விஷால் நல்லாதான் பண்ற. எதுலடா பாக்குறீங்க? நானும் தான் இல்ல பாக்குறேன். ஃபேன் 4 ஃபேன் தான் இருக்காங்க. ஆனா அந்த 4 ஃபேன் டார்ச்சர் பண்றாங்க. இல்ல ஷோ அவங்க வேற ஆங்கிள் பாக்குறாங்க. ஆனா அது எந்த டிவில போடுறான்னு தான் தெரிய மாட்டேது. நானும் 24 ஹவர்ஸ்லாம் பாக்குறேன். உங்களுக்கு காட்டுறதெல்லாம் எனக்கு காட்ட மாட்டானுடா. என்னடா அது வேற லாங்குவேஜ், அவங்க வேற லாங்குவேஜ்ல பாக்குறாங்க. என்ன என்னவோ சொல்றீங்க? கேமராக்கு பின்னாடி பண்ணுவாருன்றீங்க. அதான் ப்ரோ, எந்த ஃபேமிலி வந்தது விஜய் சேதுபதிக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்ததுன்னு சொன்னாரா? புரியல. எந்த ஆமா அவரு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத மொமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருந்தார் எல்லாருக்கும். இல்ல எந்த ஃபேமிலி விஜய் சேதுபதிக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது ஏதாச்சும் சொன்னாரா? அந்த அது மாதிரி அவர் ரொம்ப ஜென்ரலா தான் பேசினாரு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத மொமெண்ட்ஸ் எல்லாம் அவர் எடுத்து வச்சு சொல்லிட்டு இருந்தாரு. நானும் நம்ம ஒண்ணு எக்ஸ்பெக்டே சொல்லட்டுமா? பண்ணிருக்க மாட்டோம். இல்ல ஆலனுக்கே தெரியும் இன்னைக்கு கண்டென்ட் எதுவும் கிடையாது. அது ஒரு மாதிரி பாசிட்டிவா எல்லாருக்கும் ஜாலியா தான் போயிருக்குன்றது ஆலனுக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இதுலயும் இவ்வளவு நீங்க கேள்விகள் கேட்டு அதுல நீங்க பதில் தரதெல்லாம் நான் ரொம்ப சுவாரஸ்யமா பாக்குறேன். ஃபுல்லா எமோஷனல் வீக் தான் கம்ப்ளீட்டா வந்து எல்லாரும் வந்து அந்த பாசிட்டிவான போன வீக் தான் இது. வீக்கெண்ட்லயும் விஜய் சேதுபதிக்கு எப்படியாவது கண்டென்ட் உருவாக்கணும் தான் உருவாக்கி ஒரு விஷயத்த வந்து ஏதாவது பேசியிருப்பாங்க. பட் அதுலயும் நம்ம மக்கள் இவ்வளவு ஆர்வத்தோட நீங்க கேள்வி கேட்கறதுலாம் நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குங்க. இல்ல நம்ம என்ன எப்படி நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்டு 9:30க்கு அப்புறம் ஷோவே பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு இன்னொரு டவுட் அதே மாதிரி. எனக்கு இப்பதான் நான் விஜய் விஷால் ஃபேன் பேஜ் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த மாதிரி அன்ஷிதா ஃபேன் பேஜ் அதெல்லாம் இருந்தா எனக்கு டிஎம் டேக் பண்ணுங்க. நல்லா இருக்கு, சத்தியமா நல்லா இருக்கு. வேற ஷோ நான் அந்த ஆங்கிள் பார்க்கவே முடியல. உண்மையா சவுண்ட் ஃபேன் பேஜ் போனா கூட எங்களுக்கு அது கியூட் கிட்டுன்னு பேசுவாங்க. நம்ம பாக்குறோம், நமக்கு இரிட்டேட் ஆகுது, அவனுக்கு கியூட்டா இருக்கு. இவன் பாக்குறது என்ன ஷோனே தெரிய மாட்டேது விஷால்து. எப்படா பாக்குறீங்க? எங்களுக்கு காட்டலையடா. ரெட்ரோ எக்ஸ் பேசுங்க. ரெட்ரோ எக்ஸ் ரெட்ரோ இருக்கீங்களா? ஆனா எங்க ஸ்பேஸோடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? எல்லாரும் ஸ்பீக்கர் வந்துருவாங்க, நம்ம கேட்போம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேசுங்க பேசுங்க. அவங்க லிசனருக்கு பதிலா ஏன் சும்மா லிசனர் ஒரு பதவி வாங்கி உட்காரணும்? தாத்தாவை மேல எடுக்க சொல்றாரு. ஆனா அப்படியா? தாத்தாவே காமிக்கலையே, ரெக்வஸ்ட் காட்டலையே. தாத்தாவே காட்டல, ஐடியா காட்டல. ஐடி காமிக்கல எனக்கு. ஆமா மெசேஜ் பண்ணிருக்காரு. ஐயோ அனிபிள் டு கம் ஸ்பீக்கர். ஆமா தாத்தா மெசேஜ் பண்ணிருக்காரு. ஓகே ஓகே தாத்தா எனக்கு காமிக்கவே இல்லை தாத்தா. உங்களை ஒரு நிமிஷம் இருங்க, நிறைய ஸ்பீக்கர் ஏதாவது டவுன் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். டவுன் பண்ணி பாக்குறேன், காமிக்குதானே. ஆலன் ப்ரோ, அதுக்குள்ள நீங்க சொல்லுங்க. முத்து பண்ற எல்லா ஃபன்னி மொமெண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிருவாங்க 1 hour எபிசோட்ல. ஆனா இந்த போன வீக் மட்டும் சௌந்தர்யா முத்துவை புகழ்றது, ஜாக்லின் முத்து தான் ஃபர்ஸ்ட் டைட்டில் அடிக்கணும்னு சொன்னது, அதெல்லாம் கட் பண்ணி போடுறாங்களே. சேனலோட மோட்டிவ் என்னவா இருக்கும்? முத்து தான் டைட்டில் வின்னர் டிசைட் பண்ணிட்டாங்களா? ஸ்டேஜ் செட் பண்றாங்க, யார் 2 பேரு எண்டிங்ல வரணும். நல்லா இருக்குங்க. நான் போயிட்டு கூட ரெஸ்ட் எடுக்கிறேன், தொண்டாவும் வலிக்குது பயங்கரமா. ஆலன் நீங்க ரெஸ்ட் எடுங்க. சாரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. தேங்க்ஸ் ஃபார் தி அப்டேட். No problem. Thank you so much. அப்புறம் இன்னொரு பாயிண்ட், தாத்தா சாரி ஆக்சுவலா எங்களால உங்களை அப் பண்ண முடியல, காமிக்கவே இல்லை ரெக்வஸ்ட் உங்களது. சொல்லுங்க. ஆடியன்ஸ் கிட்ட இருந்து உங்க மேல தான் கம்ப்ளைண்ட் ஆகுது. அப்படியா? வரலாம் தான் ஆச்சரியம், சொல்லுங்க. இல்ல எந்த ஆடியன்ஸ் பிக் பாஸ் பார்க்க வந்தாங்க கூட இந்த ஆடியன்ஸ் கிட்ட என்னது? முத்து ஃபேன்ஸ் கிட்ட இருந்து என்ன சொன்னா, அவரு ஸ்பேஸ் போடுறாரு, அவர் மட்டும் தான் தனியா பேசிருக்காரு, யாரும் பேச மாட்டாரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்படியா? நான் இவ்வளவு நேரம் ஸ்பீக்கர் பேசுங்க நான் கதறிக்கிட்டு இருக்கேன். யாராவது ஸ்பீக்கர் பேசுறீங்க? ஆடியன்ஸ் கூட இல்ல, அப்ப முத்து ஃபேன்ஸ் எல்லாம் கூட இருந்தாங்க. அவங்க சொல்லிருந்தாங்க அப்படியா பேச போடுறாரு, அவர் மட்டும் தனியா பேசுறாரு அப்படின்னா. ஃபுல் ஒரு 1 hour 2 hourல அவர் மட்டும் அதிகமா பேசாரு, மீதி யாரையும் பேச விட மாட்டாரு. யாருன்னா பேசினா குறுக்குல வந்து நான் பேசுவேன் நான் சொல்லிட்டு சொல்றதே ஒரு 1/2 மணி நேரம் எழுத்துன்னு போக சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அப்படி யாராவது நான் கேட்கறேன், எங்க ஸ்பீக்கர்ஸ்ல அவ்வளவு பேர் நான் கேட்கறேன், பேசுங்க யாராவது ஒருத்தர் வாயை திறக்கிறாங்களா? இல்ல லிசனருக்கு பதிலா ஒரு போஸ்டிங் ஸ்பீக்கர்னு வாங்கி உட்காந்துக்கிறாங்க, ஆனா பேசவே மாட்டாங்க. நம்ம ஆளுக்கு மட்டும் தான் பேசுறாங்க. பொன்னி, விஜய், நீங்க பேசுறீங்க. நீங்க
நீங்க வந்து அங்க வரைக்கும் ரீச் ஆகிருக்கீங்கன்னு சப்போஸ் பண்ணுங்க. இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு இல்ல வந்து நமக்கு சே ஹோஸ்டுக்கு இருக்க விமர்சனங்கள். என்னாச்சு சொல்லுங்க. ஹோஸ்ட்ல இருந்து பார்ட்டிசிபென்ட் ஆயிடுவீங்க போல, அடுத்த சீசன் என்ன உள்ளதான் போல. அப்புறம் நாங்க தான் வெளியில பரவாயில்ல. ஹோஸ்டுக்கு எல்லாம் நாம போடணும் போல. இவிபி செட் வரைக்கும் உங்களோட புகழ் பரவி இருக்கு. அப்புறம் என்னாச்சு? கூட ஆமா கூட ஃபேமஸ் ஆயிருக்கும். நானும் அலம்போ கூட தான் உட்காந்துட்டோம். சரியான சவுண்ட் விட்டோம். கட்டி ஸ்டார்டிங்ல அந்த ப்ரோமோல பாத்துருக்கீங்க, சின்ன கத்து நாங்க 2 பேரும் தான் பிளாக் ஷர்ட்ல இருக்கோம். அந்த பிளாக் ஷர்ட் நாங்க 2 பேரும் தான். சரியான காத்து முட்டுக்கு. அவர் காட்டும் போதெல்லாம் வேற லெவலில் பேசுவார். சூப்பர் சூப்பர் விஜய், மகிழ்ச்சி. விஜய் சேதுபதி என்ன ஒரு கொஸ்டின் கேட்டாரு, எப்பா சினிமா ஆளுக்கு சினிமா இல்லப்பா இது கத்தாத சொல்லி கேட்டு அதுக்கு என் நேம் வேற கேட்டுட்டாரு. அப்படியா? நீங்களும் போயிருந்தீங்களோ? ஐயோ சொல்லுங்க, நானும் ஆளும் கூட உட்காந்துருந்தேன். ஓகே ஓகே, இந்த மேட்டர் தெரியாதா விஜய்? ஒன்னதான் உட்காந்து. அவர் பேசுறது உங்களுக்கு கேட்கலையாச்சு? அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு கேட்கல? அவர் இவிபி செட்டுக்குள்ள பேசினாங்கன்னு சொன்னாரு, எப்பவுமே எப்படி சொல்லுவாரு? அப்படியா சொன்னாரா? இல்ல இப்ப இல்ல இல்ல, நாங்க அவங்க சொன்ன பிறகுதான் நான் கேட்டேன் விஜய் வந்து போயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் நானும் சொல்றேன். அவங்க எனக்கு இவிபி செட்டுக்குள்ள இருந்துதான் இந்த கமெண்ட்டை பாஸ் பண்ணிருக்காங்க, நீங்க பேச விட மாட்டீங்கன்ற கமெண்ட்டே. அதான் புரிஞ்சிருச்சு. அதுதான் விஜய் வந்து விஜய் நான் என்ன சொன்னாருன்னா, விஜய் வந்து போகலன்ற மாதிரி எனக்கு நியூஸ் வந்தது. அது டிக்கெட் கிடைக்கல போகல அப்படின்ற மாதிரி. பட் அவர் போயிருக்காருன்னு சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, விஜய்க்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு போல. இல்ல கட்சிச்சு அதுக்கு கடைசி மூமெண்ட்ல போயிருந்தேன். அதாவது அங்க இருக்கிற விஜய் சேதுபதி ஹோஸ்டுக்கே விமர்சனம் வைக்கிறாங்க, நாமெல்லாம் எம்மாத்திர சாதாரணம், இந்த ஸ்பேஸ் ஹோஸ்ட் விமர்சனம் வைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் வைக்கதான் செய்வாங்க. ஆமா ஆமா. சரிங்க, சரி சீசன் 9 கண்டஸ்டன்ட் ரெடி ஆயிக்கோங்க. நான் அன்னைக்கு கூட இல்ல சே, நான் அன்னைக்கு கூட நான் ஓட்ல இருக்கும் போது போட்டு விட்டேன் தெரியுமா? ஏன்னா ஒரு கருப்பாடு எனக்குள்ளேயே சொல்லிச்சு, எனக்கு டிஎம் வந்துச்சு, சேவம் பொன்னியும் மட்டும்தான் ரொம்ப நேரம் பேசுறாங்க உங்க ஸ்பேஸ்ல இருந்துச்சு. ஏன்னா வேற யாரும் பேச மாட்டாங்க, பிரச்சனை இருங்க வரேன். அவர் வந்து ஸ்பீக்கர்ல இருக்கவங்களா யாராவது பேசுறீங்களா, ஏதாவது பாயிண்ட் இருக்கா? நேத்து நைட்டு வரைக்கும் கதறிட்டு, நேத்து நைட்டும் கதறிட்டு தான் மூடினாப்ல, இப்பயும் கதறிட்டு தான் பேசினாப்ல நினைக்கிறேன். அப்பப்ப இவங்க 2 நேத்து என்ன சிவா இல்ல சிவா, நேத்து சரி எப்படி மணி 1:30 ஆயிடுச்சு 2 ஆயிடுச்சு நானும் பாத்துட்டே இருந்தேன் சிவா. கடைசியா அவர் ஒரு செக் வச்சாரு, பொன்னி நீங்க ஏதாவது சொல்லுங்க எத்தனை மணிக்கு? 1:45. ஏங்க நான் இன்னொன்னு கேட்டேன். இல்ல நிலைமை யோசிச்சு பாருங்க சிவா. கேட்டேன், இருங்க ரெக்கார்ட் தான் கேட்டேன். உங்களையும் கூப்பிட்டு வந்து இவங்க லவ் எல்லாரும் லவ் மூட்ல, நீங்களும் லவ் மூட்ல இருந்திருக்கீங்க பாத்தீங்களா நேத்து? நான் கேட்டேங்க. நான் சொன்னேன், முத்துக்கு வந்து நானு 1:30 மணிக்கு யாரும் இல்லாதப்ப உட்காந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஒரு பேய் கூட ஒரு பேய்க்கு அந்த நேரத்துல ப்ரப்போஸ் பண்ணாரு. 1:30 மணி இவங்க வர்ஷினி இவங்க எல்லாரும் வந்து நேத்து அந்த இதை நேத்து எப்படின்னா அந்த டைமுக்கு மேலதான் அந்த நல்ல கண்டென்ட்டே பேசுறாரு. சரி எப்படி தெரியுமா, அந்த கூட்டம் கூடின உடனே இந்த வன்ம கண்டென்ட் பூரா பேசிடுறாரு. எல்லாரும் போய் 6 சேர்ந்த உடனே லவ் கண்டென்ட்டுக்கு வராருங்க. சரி இதுதான் சான்ஸ். ஏன்னா ஜோவும் நேத்து இருந்தாரு. ஜோ வந்து எப்பயுமே அந்த இது போடுறாருல, ட்வீட் போடுறாருல, அப்போ சொல்லுவாருல மக்களே யாருக்காவது கொஸ்டின் இருந்தா ஷூட் பண்ணுங்க. அப்ப நீங்க முத்துக்குமரன் கிட்ட போனீங்கன்னா நான் அப்படி ஒரு ஆள் இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா நேத்து லைவ்ல வந்து முத்துக்குமரனை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு லைவ் நாங்க பார்த்தோம். அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அவர் ஃபீல் பண்ண வேணாம்னு சொல்லுங்க, நான் ஒரு ஆள் இருக்கேன்னு சொன்னேன். உடனே வர்ஷினி வந்து ஒரு கவுண்டர் கொடுத்தாங்க, பொன்னி முத்து காதல் கன்னி அப்படின்னாங்க. நல்லா இருந்துச்சு. அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டு போனா இவர் என்ன தெரியுமா சொன்னார் சிவா, நேத்து பொன்னிக்கு வந்து கல்யாணம் ஆகி 4 புள்ள இருக்குன்ட்டாரு சிவா. டப்புன்னு நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த மனுஷன் அந்த வார்த்தையை சொல்லுவாரு நான் நினைக்கவே இல்ல. அவர் வந்து எல்லா நேரத்திலயும் அப்படிதான் பண்ணுவாப்ல. அவர் எனக்கு கூட்டிட்டு வந்து உங்களை கூட்டு வந்து விட்டு அடி வாங்க அவரே சேர்ந்து அடிச்சு உட்கார வச்சுட்டாரு. சொல்றேன் ஏன் நல்லா கூட்டிட்டு வந்து அவரு ஜோ கிட்ட வர்ஷினி கிட்ட எல்லாம் என்ன பத்தி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்கேயுமே ஒரு ஆள் இருக்காங்க, இப்ப அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிதான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. சரின்னு நம்பிதாயா கூட வந்தேன். தப்புன்னு அதாவது நான் சொல்ற வரைக்கும் அமைதியா இருந்தாப்புல. ஜோவும் சொன்னாரு, ஏமா நீ என்ன வேலை பார்க்க சொல்றேன்னு தெரியுதா அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் நல்லா பேசுனேன். கடைசியா அவனு சொன்னாரு, வர்ஷினி ஜோ நீங்க இதையும் போய் சொல்லுங்க, பொன்னி கல்யாணம் ஆகி 4 பசங்க இருக்காங்கன்னு. அதுலயும் ஒருத்தன் போயிட்டு என்னோட ப்ரொஃபைல் எல்லாம் செக் பண்ணிட்டு வந்து அது யாருன்னு எனக்கு நைட்டு தெரியல. அப்புறம் ஏக்கா நீங்க நெத்தியில பொட்டு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறான் குறுக்க. ஓ பாசிங்கமா போச்சு சிவா நேத்து. தாத்தா ஆக்சுவலா வந்து கேட்டுட்டு இருக்காரு. தாத்தா உண்மையிலே எனக்கு காமிக்கல தாத்தா ஸ்பீக்கர். ஒரே நிமிஷம் ஓவர்லப் சொல்லுங்க சிவா. இல்ல நானும் 20 நிமிஷம் மேல வர முடியலங்க என்னாலையும். நான் இருந்தேன் உள்ளார. அப்புறம்
நம்ம இவர் அபிஷேக் பேசுறது கேட்கலன்ட்டு வெளில போயிட்டு உள்ளார வர்றான்னு பார்த்தா திரும்ப மேலேயே வர முடியல. அதான் அப்படிதான் இருக்கு. இல்ல ப்ரோ, ஸ்பேஸ்ல பக்கம் இருக்கு. அப்பதான் விஷால போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க இந்த ஸ்பேஸ்ல. அதான் உங்களால மேல வர முடியல. கமெண்ட் ப்ரோ கேக்குதா? கேக்குது விஜய், சொல்லுங்க. ஒண்ணு இன்னைக்கு அந்த லைவ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதா முத்துவை காட்டுவோம். அவ்வளவு அழகா இருந்தாரு பாக்குறது. முத்துவா தீபக் ரெண்டு பேரும் காஸ்டியூம் நல்லா இருந்ததா ப்ரோ? ஈவ மெட்டீரியல் லைவா நிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா முத்து காஸ்டியூம் நல்லா இருக்கு, முத்து காஸ்டியூம் நல்லா இருக்கு, நிறைய பேர் ட்வீட் போட்டுட்டு இருந்தாங்க. நான் இப்பதான் பார்த்தேன், சூப்பரா இருக்கு காஸ்டியூம். இல்ல போன வாரம் நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கு. இல்ல இந்த வாரம் ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஏஞ்சினா இல்ல, நான் நடுவில் கத்தினே இருந்தேன். அப்புறம் ஒரு டைம் அவர் ஏஞ்சி கத்த ஒரு இன்னும் உங்க ஃபேன்ஸ் இருக்காங்க, சோகமா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கரேஜ் பண்ணுவார். என்கரேஜ் பண்ணோன்னா அவர் முத்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த கிளாப்ஸ் எல்லாம் எங்க அப்பா அம்மாவுக்கு தான் போய் சேர்ந்து சொன்னோடனே, இல்ல இந்த கிளாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான் சொன்னோடனே நாங்க இது கிளாப்ஸ் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடுவோம். சரியா சந்தோஷத்தோட விஜய் ஏன் இப்படி ஸ்பாய்லரா இருக்கீங்க? ஆலன் தான் வந்தாரு, எவ்வளவு அமைதியா அதெல்லாம் காட்ட சொல்லலாம் மாட்டாங்க. சே இதெல்லாம் நம்ம காதால மட்டும்தான் கேட்டு சந்தோஷப்பட முடியும். சரி, இது மாதிரிலாம் நடந்ததுன்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஷோ முடிச்சுட்டு விஜய் கூப்பிட்டு எல்லாத்தையும் கறந்துருவோம், என்னென்ன காமிச்சாங்க காமிக்கலன்னு கேட்டு. அதேதான் நான் ஆலன்ட்டி சொல்லியிருக்கேன். விஜய் நீங்க ஸ்பேஸ் முடிஞ்ச உடனே வாங்க. எபிசோட்ல அந்த கை தட்டுறது இவங்களை நம்ப முடியாது ப்ரோ. எத்தனை வாரம் கட் பண்ணி வச்சிருக்காங்க நம்மள. இதெல்லாம் கேட்கக்குள்ளதான் சந்தோஷமா இருக்கு. அபிஷேக் ஒண்ணும் கிடையாது. இப்ப என்னன்னா எல்லாரும் சிவா ஒரே ஒரு நிமிஷம், சிவா ரொம்ப கீழே பேசுற மாதிரி இருக்க, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு. யார்? நான் இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது சிவா. முன்னாடி நீங்க கூப்பிட்டது எனக்கு மட்டும் தான் கேட்டுச்சு, எல்லாரும் ஓவர்லாப் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க. இல்ல நீங்க எப்படியும் ஒரு 8:30 மணி இல்ல 9 மணிக்கு வந்து எல்லா 2 அப்டேட்டையும் சேர்த்து போடுவாங்க. அது எல்லாமே உங்க டைம் லைன்ல வந்து விழுந்துரும். எப்படி எல்லாமே படிக்கதான் போறீங்க. படிச்சுட்டு இது கட் பண்ணானா அது கட் பண்ணானா கிளாப் இல்ல சிவா. அதுவுமே என்ன தெரியுமா நடந்துருச்சு, இப்ப இடையில ஒரு சமீபத்துல 2-3 வாரம் பாத்தீங்கன்னா ரோஸ்ட் இருக்குன்னு சொன்ன நபர்களுக்கு ரோஸ்டே வரல. இவங்களுக்கு எல்லாம் கிளாப்பே கிடையாதுன்றாங்க. திடீர்னு உள்ள கிளாப் நம்மளுக்கு காமிச்சாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஹெவி கிளாப் பண்ணாங்க, அதை காமிக்கல. இப்ப நானே அப்டேட்டே நாங்க எபிசோட்ல பாக்க முடியறது இல்ல. அதனாலதான் அவ்வளவு ஆர்வமா எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா கரெக்டுங்க. உள்ளார இப்ப இந்த ராணவெல்லாம் எப்படி எஸ்கேப் ஆகுறாருன்னு நினைக்கிறீங்க? இப்ப ஆலன் போய் கேட்டு வந்தாரு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியுது அங்க விஜய் சேதுபதி எதனால வெக்ஸ் ஆகி எப்பா அப்படிங்கிறாருன்ட்டு. அங்க வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, இங்க கட் பண்ணி போட்டுறதுனால. அதுக்காக ஒரு 3 மணி நேரம் எபிசோட் அங்க போட முடியும், அன்கட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி சினிமால போடுற மாதிரி ஓடிடில. அததான் எதிர்பார்க்கறாங்க போல. இது ரொம்ப நல்ல ஐடியா. விஜய் டிவில இருந்து யாராவது கேட்டீங்கன்னா இதை செய்யுங்க. அன்கட் வெர்ஷன் ஒன்னு போட்டீங்கன்னா அது எபிசோடோட பயங்கரமா போகும். டபுள் எவிக்ஷன் தாங்க. டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா கேக்குறாங்க. டபுள் எவிக்ஷன் தாங்க. சொல்லுங்க ப்ரோ. கேக்குது சொல்லுங்க. இதுல ஒரு சர்ப்ரைஸ் புரியல. ஒரு சர்ப்ரைஸ் சொல்லுங்க உடங்க. சவுண்ட் அக்கா வந்து கேட்டு வாங்க கிளாஸ். அவங்க கிளாஸ் வந்து ஐயோ இப்பதான் ஆலன் ப்ரோ சொல்லிட்டு போனாரு. நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. பாருங்க, நான் வந்து ஆலன் அவர் சொல்லும் போதே கெஸ் பண்ணிட்டேன். அக்காவுக்கு தான் கேட்காமயே கிளாப்ஸ் வருது அது இதுன்ட்டு. இப்ப அக்கா வந்து கேட்டு வாங்கிருக்காங்க, எதுவுமே வரலையன்ட்டு. எந்த நிலைமையில ஆயிட்டாங்க பாருங்க. சரியான பண்ணது. நாங்க நோட்டீஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும். நீ எவ்வளவு சவுண்ட் நோட்டீஸ் பண்ணே இருந்தோம். ஏன்ச்சு நின்னுக்கிறாங்க, ஒரு கிளாப்ஸ் இல்ல, ஒரு கிளாப்ஸ் இல்ல. அது சார் எங்க ஃபேன்ஸ் என் மேல எதனா கோச்சினுக்காக கேள்வி ஏன்னு கேட்ட உடனே நாங்க கத்துறோம், சார் விஷ்ணுன்னு நினைக்கிறேன், அவங்க விஷ்ணுவை தான் கேட்க நாங்க சொல்லணுமா, அதெல்லாம் என்னத்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவர் அவாய்ட் பண்ணிட்டு போய் கேட்டாரு. அதுக்கு அடுத்து கிளாஸ் ஆர்ட் ப்ரோக் பண்ணிக்கலாம் கேட்டாங்க. ஒரு கமெண்ட்ல இருக்கிற ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா ஸ்பேஸ் நேம் இஸ் முத்துக்குமரன் ஆர்மி பட் கண்டென்ட் இஸ் முட்டு கொடுத்தான் ஜாக்லின். இது எப்ப நடந்துச்சு? முட்டு கொடுத்தான் ஜாக்லின். ஓகே விடுங்க, காமெடியா இருக்குங்க. இல்ல சே கலாய்க்காதீங்க சே. அவர் ரொம்ப யோசிச்சு அவர் வந்து போட்டிருக்காரு. நாம அதெல்லாம் அப்ரிசியேட் பண்ணோம். அவர் வந்து ஆமா அதுதான் அது லிசனர்ஸ் வந்து அதை உடனே ப்ரோவோக் ஆகக்கூடாது. அவங்களுடைய அந்த கற்பனை திறனை நீங்க ரசிங்க. ஆக்சுவலா ஒரு ஃபன்னியா ஒண்ணு போடுறாங்கல்ல, அதெல்லாம் ரசிங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கா? நான் சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி புது ரேர் பீஸ் ஆன ஸ்பேஸ் எல்லாம் காட்டினா இருக்கும். விசாலத்துக்கு அனுப்பிச்சு வச்சு சரண் ப்ரோ கவலைப்படாதீங்க. அன்ஷிதா எல்லாத்தையும் ஃபேன் பேஜ் நான் உட்காந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சு உங்களுக்கு டிஎம் பண்றேன். நீங்க கேட்டீங்களா பண்றேன். அதுதான் சொல்றேன், ஃபேன் பேஜ் யாரெல்லாம் ஸ்பேஸ் போடுறாங்களோ கண்டுபிடிச்சு தான் உங்களுக்கு கவலைப்படாதீங்க. அவங்க மனநிலை விஜய் ப்ரோ கிட்ட ஒண்ணு சொல்லணும்.
ஆக்சுவலி இன்னும் நான் ஏன் சவுண்ட் வந்து என் மேல கோவத்துல இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சொன்னாங்க கேட்டிருக்காங்கன்னா நேற்று பவி கிட்ட பேசிட்டு இருக்குள்ள சொல்லுவாங்க, ஐயோ நான் வேற சடனா பண்ணிட்டேன், என் ஃபேன்ஸ் எல்லாம் வேற கோச்சிப்பாங்க போலன்னு மதியானம் லைவ்ல நேற்று பேசிட்டு இருந்தாங்க. இன்னும் அந்த பயம் இருக்கு போல அவங்களுக்கு, ஐயோ நம்ம பண்ணது ஏதாவது தப்பா போச்சா யாராவது தப்பா எடுத்துப்பாங்களான்னு. பண்ணக்குள்ள பண்ணிட்டாங்க, இப்போ கொஞ்சம் பயத்துல இருக்காங்க போல, அதனாலதான் கேட்டிருப்பாங்க நான் யோசிக்கிறேன். ஆமா இருக்காங்க. விஜய்னு ஒருத்தர் சவுண்டோட வெறியர் இருக்காரு, அவரெல்லாம் டென்ஷன் ஆயிடுவாரு, தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இப்பெல்லாம் ஒரு மனசு உடைஞ்சு சோக நிலைமைக்கு போயிட்டாரு. அதே மாதிரி ஜாக்லினுக்கும் பாப்பாயின்னு ஒருத்தர், அவரெல்லாம் சோக பிஜிஎம் எல்லாம் போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மனசு உடைஞ்சு. ஐயா இதுல அல்டிமேட் சவுண்ட் ஃபேன் ஒண்ணுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த ரசிகன் இருக்கான்ல உக்காஞ்சி காம்படிட்டர் முத்துக்குமார பத்தி ஒரு 1/2 மணி நேரம் பேசினா பரவாயில்ல, என்னை பத்தி 1/2 மணி நேரம் பேசுறாயா நான் பியாருன்னு. யார் சாமி நீ? சரண்கோ நேத்து அவர் போட்ட ட்வீட்டை பாத்தீங்களா எல்லாரும்? இந்த மாதிரி ஜாக்குக்கும் முத்துக்கும் காம்படிஷன் இதாயிடுச்சு, முத்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சொன்னீங்கன்னா சேர்ந்து அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்டா இந்த சீசன் தான் நெகட்டிவிட்டி இல்லைன்னா வெளில ஏன்டா இவ்வளவு வன்மத்தை வச்சு சுத்திட்டு இருக்கீங்க? இது எல்லாமே நகைச்சுவை பதிவு, கடந்து போயிடணும் ப்ரோ. அப்படி இல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்ப அவங்க சைடு என்ன பேசுறாங்கம்மா, சவுண்ட் சைடு நம்பர் 2க்கு நம்ம வந்து நின்றணும்ன்றாங்க, ஜாக் சைடு நம்பர் 2க்கு அவங்க வரணும்ன்றாங்க. இங்க 1 ஃபிக்ஸ் ஆட்டதுனால நம்மளுடைய காம்படிட்டர் யாருன்றதுதான் இன்னைக்கு சண்டையே. என்னைக்குமே யாரு ஜெயிப்பான சண்டை இருக்கும், காம்படிஷனுக்கு சண்டை இருக்குது தான் ஃபர்ஸ்ட் டைம். இதுவும் நல்லாதான் இருக்கு. இந்த சண்டை உள்ளேயும் இருக்கு, அதான் ஜாலியா இருக்கு. உள்ளேயும் வெளியும் ஒரே சண்டை தான். முத்துக்கு காம்படிட்டர் யாரு? இல்ல அதுதான் எல்லாரும் கேள்வியாவும் கேக்குறாங்க, காம்படிட்டர் யாரு, நீங்க யாரு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் நினைக்கிறீங்க? எல்லாரும் வரவங்க கேள்வி ஒரே கேள்விதான் கேக்குறாங்க, நீங்க உங்க டாப் 5 சொல்லுங்க. செகண்ட் சிவா டாப் 5 கேளுங்க. சிவா நீங்க உங்க டாப் 5 சொல்லுங்க. லிஸ்ட் சொல்லணுமா? டாப் 5 எனக்கு வந்து முத்து வின்னர் தான் கன்ஃபார்ம்டு. அது அடுத்து வந்து தீபக், அதுக்கு அடுத்து ஆக்சுவலா எங்க சேனல் இது கேக்குறீங்களா என்னோட பர்சனல் சாய்ஸ் கேக்குறீங்களா? ரெண்டுமே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிட்டு அந்த சேனல் சொல்லுங்க. சிவா பாத்தீங்களா, ஒரே நிமிஷம். சிவாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த 3 4 5 எல்லாம் சொல்றதுக்கு, என்ன நடக்கும்போது தெரியாம. அதே மாதிரிதான் நானும் அந்த டாப் 5 சிவா இவங்க எப்படிலாம் என்கிட்ட கேட்டாங்க, ஒரே நான் அதுதான் சொல்ல வந்தேன். சேனல் சைடுல இருக்கிற 5 சொல்லுங்க, இவங்க எல்லாம் சேனல் சைடுல இருந்து வர சான்ஸ் இருக்குன்னு. நீங்க உங்க மனசுல நினைக்கிற 5 பேரை சொல்லுங்க. அப்படி பேச வச்சீங்கன்னா இப்ப எல்லாம் ஸ்பீக்கரும் பேசுவாங்க. இப்படி பேசுங்க, இப்படி கொண்டு வாங்க. சிவா முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. என்னோடதுல வந்து ஓகே மஞ்சரி ஆட் பண்ணிக்கிறேன். 3rd 4 ஜாக்லின், அவங்க கேம் ஆடி இருக்காங்க, நல்ல கேமோ கெட்ட கேமோ கேம் ஆடி இருக்காங்க. ஜாக்லின் 5 சௌந்தர்யா, மனசு வர மாட்டேங்குது. வேற யார் இருக்கா? சரி ஏங்க நான் வந்து அருணைய கூட எடுத்து போட்டுக்கிறேங்க 5ங்க. அருணுங்க பரவாயில்ல, அடி வாங்கியிருக்கான்ல, அடி வாங்கினது நானு, ஃபைனலுக்காவது வரேன்ட்டு எடுத்து போட்டோம். அடி வாங்கினது நானு, டாப் 5ல நானும் இருப்பேன். ஆமா அருண் ஓகேவா. சேனல் யார சேனல் முத்துக்குமரன் தான் வின்னர், அதை மாத்த முடியாது. அது ஏன்னா அன்அபிஷியல்லே 1 லட்சத்துக்கு மேல ஓட் டிஃபரன்ஸ் இருக்கு. சரியா, முத்து தான். அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் கொண்டு வந்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து இந்த விஷால் ஆர் அருண், இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அடுத்து தீபக், அடுத்து சௌந்தர்யா. இந்த 5 பேர் தான் சேனல் இதுல இருக்கும். ஏதாவது இங்க முட்டி மோதி குறுக்க ராணுவ இறங்க வாய்ப்பு இருக்கு. இதுல யாராவது ஒரு சேனலோட 3 4 5 ஒண்ணி கரெக்டா சொல்லுங்க. கொலாப்ஸ் ஆயிட்டீங்க. இல்ல இந்த நம்பர் இத இல்லங்க, நான் ஆர்டர் படியே சொல்லல, நான் வின்னர் மட்டும் தான் கரெக்டான ஆள் பிக் பண்ணிருக்கேன். அத வின்னர் சொன்னீங்க, ரன்னர் ஜாக்லின் சொன்னீங்க. ஆமா 3 4 5 சொல்லுங்க. 3 4 5 எனக்கு டிடிஎஃப் சிவா இதுல டிடிஎஃப் வரல. இது டிடிஎஃப் வின்னர் யாரா இருப்பாங்க, அவங்க இருப்பாங்கல்ல. ஏங்க அவர்னா ஜோசியக்காரங்க, யார் டிடிஎஃப் தெரிய மாட்டேங்குது பொண்ணி. இருங்களேன், ஐயோ சே அப்படி சொல்லல நானே. இப்ப நீங்க சொன்ன ஆர்டர் வந்து நம்மளோட இதுல தான் இருக்குமே தவிர டிடிஎஃப்ல இருக்கு. இதுல யாராவது டிடிஎஃப்ல ஜெயிச்சு வருவாங்கன்ற அந்த ஆஸ்பெக்ட்ல இல்லல்ல. டாப் 6 தான உள்ள போவாங்க ஃபைனலுக்கு. ஒன்னு டிடிஎஃப் கூட்டாச்சு. கரெக்ட். ஓகே சோ இதுதான் பணப்பட்டி யார் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? இரியா டாப் 5 முடிக்கலையா, அதுக்குள்ள அதுக்கு வெயிட்டிங்க.
இல்ல இதுதான் டாப் 5. நீங்க வந்து 2ல கண்டிப்பா ஒரு ஆளை உள்ளார வச்சிருப்பாங்க, விஜய் விஷாலோ அருணோ. அதான் ப்ரோ 3 4 5 நீங்க அப்படியே ரேங்க் பண்ணுங்க, ஸ்லாஷ் போட்டு ரேங்க் கூட பண்ணுங்க. ரேங்க் நான் பண்ணுங்க. 3 வந்து தீபக் சொல்றேன், 4 வந்து சௌந்தர்யா, 5 வந்து எனக்கு விஷால் தெரிஞ்சு ஆர் அருண் அருண். தான் வச்சிருப்பானுங்க. விஷாலா அருணான்னு தெரியல, இது என்னால டிசைடே பண்ண முடியல. ஏன்னா இவங்க 2 பேர்ல யாராவது, இவங்க 2 பேருமே ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க, எவனாவது ஒருத்தனை தட்டி தேத்தி உள்ளார கொண்டு வந்துடலான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு விஷால் என்னமோ பாக்ஸ் எடுத்துட்டு போறதுக்கான ப்ராபபிலிட்டி ஒரு 30 to 40% இருக்கு. சோ அதனால அருணை தான் உட்கார வைப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ப்ரோ கண்டென்ட் கிங்க விட்டீங்க. நானுமே இதுதான் சிவா மதியம் சொன்னேன். எனக்குமே ப்ராபபிலிட்டி வந்து விஷால் பக்கமா சேனல் வந்து கேஷ் பாக்ஸுக்கு விஷாலையும் டாப் 5க்கு அருணையும் கொண்டு போற மாதிரி. அருணை பாத்தீங்களா அப்படியே திரும்ப பூஸ்டப் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. அருணோட அந்த ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸ் அவர் இருந்ததுக்கும் இந்த வாரம் பாருங்க பயங்கர பூஸ்டப் ஆகி பயங்கரமான ஒரு பவுன்ஸ் பேக்ல டிடிஎஃப் வின்னர் நான் தான் அப்படின்ற மாதிரி அவரே ரிவீல் பண்ணிட்ட நான் மாதிரி இன்னொன்னு சொல்லிட்டாரு, சொல்றேன், அருண் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் டிடிஎஃப் கொடுத்துட்டாரு. வின்னரா வர வாய்ப்பே இல்ல, நான் பாத்துட்டேன். ஏன்னா அதுவும் எப்படியும் ஒரு 2 பிசிக்கல் கேமாவது வைக்க மாட்டாங்க, 2 இல்ல 3 பிசிக்கல் கேமாவது வைக்க மாட்டாங்க. 7 கேம் வச்சா அதுல ஒரு 3ஆவது வைக்க மாட்டாங்க. இந்த பேலன்சிங் வைக்க மாட்டாங்க இருக்காது. வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஆமா, ஏன்னா சீசன் 4ல சோமு வந்தார் பாத்தீங்களா, பாட்டு பாடி எல்லாம் கண்டுபிடிப்பாங்களே, கரெக்ட். பாட்டு பாடி என்னன்னா கண்டுபிடிக்கிறது. அருணால ஏன் என்னால அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பேலன்சிங் இல்ல இந்த கண்ட்ரோல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அருணுனால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு ரோப் டாஸ்க் இல்ல சில டாஸ்க்லயே பாத்துட்டேன் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ல, அருணால அந்த பேலன்சிங் பண்ணவே முடியல, அவருக்கு அந்த ஸ்டெடி ஹேண்ட்ஸ் இல்ல. அதனாலதான் சிவா நானும் சொல்றேன், இப்ப சேனல் வந்து யாருக்கு டிடிஎஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கேம் ஸ்கில் இருக்கு அது வந்தாங்கன்னா அருண் உள்ள வரவும் வாய்ப்பு இருக்கு டிடிஎஃப்ல வின் பண்ணி. ஏன்னா டிடிஎஃப் நீங்க வேணா பாருங்களேன், எல்லாரும் நம்ம ஒரு மாதிரி மைண்ட் செட்ல ரெடியா இருக்கும்ல. சீசன் 4 டிடிஎஃப் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, சோமு உள்ள கொண்டு வரணும்னு பாட்டு போட்டி எல்லாம் வச்சாங்க ஒரு டிடிஎஃப்ல. ஏன்னா சோமு நல்லா பாடுவாரு, அவருக்கு நிறைய அந்த பாட்டு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு அந்த டைம்ல. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, அப்ப அவர் தான் பாட்டு எல்லாம் பாடல. என்னது அந்த தனுஷ் ஞாபகம் இருக்கு படத்தோட அவங்களுக்கு. பாட்டு உள்ளார படமே ரிலீஸ் அந்த பாட்டுலாம் பாடி ஒரே ஒரு நாள் அந்த பாட்டுன்னு நினைக்கிறேன், அது அந்த ஜெகமே தந்தத்துல வர ஒரு பாட்டு ஒரே ஒரு நாள் தான் அதை போட்டிருப்பாங்க, அது சோமு மட்டும்தான் கண்டுபிடிச்சு பாடி அதுல வின் பண்ணி வந்தாரு சோமு. அப்படி எல்லாம் அவங்க பண்ணாங்க அந்த சீசன். எனக்கெல்லாம் சோமு வந்தது இன்னைக்கு நினைச்சா கூட என்னாலலாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. சோ அந்த மாதிரி இந்த கண்டஸ்டன்ட் உள்ள வரணும்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அவங்க எதுல எல்லாம் பெஸ்டான ஸ்கில்டு பர்சனோ அதுல அவங்க போட்டி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ நம்ம இது டாபிக் வேற இதுக்குள்ள போயிடலாம். சோ ஸ்பீக்கர்ஸ் ரெட்ரோக்ஸ் நீங்க பேசுங்க, அபிஷேக் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேக்குதா ப்ரோ? கேக்குது ரெட்ரோக்ஸ். இல்ல சிவா ப்ரோ கண்டென்ட் கிங்க மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் கேக்குறேன். கண்டென்ட் கிங். ஓ புரிஞ்சிச்சு. ஏங்க நீங்க வேற ராணாவா எப்படி ஏங்க ராணாவை வந்து நான் இந்த எந்த கேட்டகரியிலுமே சேர்க்கலங்க. அவர் திடீர்னு எங்கேயாவது இருந்து ஏதாவது ஒரு ஓட்டு பிஆர் ஓட்டு எப்படியாவது ஒழுங்கா போடுறவனை வச்சு உள்ளார வந்தா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இல்ல அதுதான் சொல்ல வந்த, சேனல் படி கொண்டு வந்தாலும் அன்பிரடிக்டபிள் சரிங்களா. திடீர்னு ஏதாவது ஒழுங்கா ஓட்டு போட்டு பிஆர் ஓட்டெல்லாம் இவர் வச்சிருக்கிற பாட்டு ஓட்டு பிஆர் ஓட்டெல்லாம் கணக்கு பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு கேட்டகரி. கணக்கே பண்ணலன்னா இருக்கிறதுல அடுத்து ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி அடுத்த வாரம் கூட எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறேன் நானு. புரியுதுங்களா உங்களுக்கு? அது புரியுது. லைக் போன டைம் விசித்ரா திடீர்னு எவிக்ட் ஆன மாதிரி எவிக்ட் ஆகுது. ஆமா இல்ல இன்னொன்னும் சொல்ல வந்தேன். ஒண்ணுதாங்க, எனக்கு யாரையுமே ராணாவோட கம்பேர் பண்ணா மனசே தேர மாட்டேங்குது. விசித்ராவெல்லாம் லாஸ்ட் சீசன் நான் போட்டு அவங்களோட ஃபேக்னஸ்க்காக திட்டிருக்கேன், ஒரு 2-3 ட்வீட் போட்டு சரிங்களா, சில விஷயங்கள் ஃபேக்கா பண்றாங்கன்னு சொல்லி. ஆனா எனக்கு அவங்க மேல விமர்சனம் இருந்துச்சு. ஆனா ராணாவை எனக்கு அவங்களோட கம்பேர் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவங்க வயசுக்கு கேம் ஆடினாங்க, அவங்க வந்து அவங்க வயசுக்கு இதுக்கு எல்லாம் கேம் பண்ணாங்க. இவர் எதுவும் பண்ணாம ஃபுல்லா சிம்பத்தி பண்ணிக்கிட்டு உட்காந்து ஏங்க நான் ரொம்ப பாவங்க அப்படின்னு இந்த நாடு ஆர்ஜே பாலாஜி மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறவனெல்லாம் குழப்பி விட்டு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இல்ல அதான் இன்னொன்னும் சொல்ல வந்தேன். இப்போ முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல இருக்காருன்னு லைக் அது ஓகே இருக்கட்டும். ஆனா ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிட்டு ஓட்டு போட மாத்தி போட்டுறாதீங்க, அதான் சொல்ல வந்தேன். எனக்கு அது மட்டும் தான் லைட்டா பயமா இருக்கு. கண்டிப்பா மாத்தி போட்டு அதெல்லாம் நம்ம விட்டுற மாட்டோம், அதெல்லாம் ஃபயரா இருப்போம், கவலைப்படாதீங்க. நமக்கு வந்து இந்த நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இவர் வந்து முத்துக்குமரன் வந்து மறந்துட்டாரு போல. முகின் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிட்டு டைட்டிலும் வின் பண்ணாருங்கிற மேட்டர் மறந்துட்டாரா இல்ல என்னன்னு தெரியல, தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லனா அவர் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்றேங்கிறதுலயும் ஒரு முனைப்பா தான் இருக்காரு. நீங்க கவனிச்சிங்களா? காலையில இருந்து பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு அவரு.
ஆமா ஆமா பாப்போம். நாங்களும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவர் வின் பண்ணக்கூடாது, செகண்ட் தேர்ட்ல தான் இருக்கணும். அந்த கால்குலேஷன் போட்டுருப்பாரு சிவா எப்படியுமே. அவர் தான் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, நான் எல்லா நாமினேஷன்லயும் வரணும்ன்றதானே அவரு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறாரு. ஸோ மேபி அந்த எப்படி அவர் இதுக்கு மேல எங்கேயாவது லைவ்ல எதனா பேசினாதான் நம்ம இந்த பாயிண்ட் எடுக்க முடியும். மேபி நல்ல டஃப் கொடுத்து செகண்ட் தேர்ட் பொசிஷன் வந்து தான் நிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாப்போம். கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு பாயிண்ட், ஸோ ஸ்பீக்கர்ஸ் ஐ மீன் லிசனர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஸோ என்னன்னா, இந்த உண்மையிலேயே சொல்றேங்க, இந்த சீசன்ல அந்த அளவுக்கு டாக்ஸிக்லாம் இல்லைங்க. அதனால நிறைய வன்மத்தோட எல்லாம் வாழாதீங்க. அது உங்க உங்களோட மனநிலைக்கும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற மனநிலைக்கும் நல்லது இல்ல. அதனால வன்மத்தெல்லாம் தயவுசெய்து தவிர்த்துருங்க. கேம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல டிக்கெட் ஃபினாலே தான். உங்க ஃபேவரட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுங்க. ஆனா ஆப்போனண்ட்டை வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணி புட் டவுன் பண்ணணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளாம் நிறைய தவிர்த்துட்டு போறோம். நிறைய விஷயங்கள்லாம் ஸ்பேஸ்ல வந்து பேசலாம்னு சொல்லி நிறைய நான் நினைச்ச வன்மத்துல வேற மாதிரி எல்லாம் கொட்டலாம். ஏன்னா அவ்வளவு எல்லாம் இருக்கு. ஒண்ணுமே பண்ணாத ஆட்களுக்கு எல்லாம் அவ்வளவு விஷயங்கள் பண்ணும்போது இங்க கம்பேரிட்டிவ்லி நிறைய பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும்னா நாங்க வேற மாதிரி வந்து வன்மத்தை கொட்டோம். அப்புறம் அடிக்கிற அடியில வந்து தாங்க மாட்டீங்க. அது ரொம்ப அதிகமா இருக்கும். அது ட்வீட்ஸ்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இருக்கட்டும். நாங்க ஏன் அதெல்லாம் கடந்து போறோம்னு நினைக்கிறேன்னா, எங்களுக்கு எங்க அந்த வன்மத்தை நாங்க எடுத்துக்க வேணாம், அதை அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு கடந்து போகணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன், சோ உங்களுடைய ஃபேவரட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க, தவறு கிடையாது. ஏன்னா கேம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மாதிரி டிக்கெட் ஃபினாலே தான். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃபேவரட்ஸ் வந்து என்னென்ன பாசிட்டிவிட்டி பண்ணாங்களோ அதை எடுத்து ட்வீட் போடுங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இல்ல வைல்ட் கார்டா இருந்தா வைல்ட் கார்டுல இருந்து அவங்க பண்ண அவங்களோட ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், அவங்களோட என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் பாசிட்டிவா ட்வீட் எடுத்து போது ப்ரமோட் பண்ண பாருங்க. அதுல இருந்து ரீச் கிடைக்கட்டும், பாசிட்டிவிட்டி கிடைக்கட்டும். அதுல இருந்து உங்களோட ஓட் பேங்கை நீங்க இது பண்ண பாருங்க. அதை தாண்டி நீங்க நெகட்டிவான ஒரு வேலையை நீங்க ஆப்போனன்ட் கண்டஸ்டன்ட் நீங்க பண்ணீங்கன்னா எல்லா வேலையும் ஒரே மாதிரி இருக்காது. அப்புறம் யாராவது திரும்ப வந்து பாஞ்சு கடிக்க வர செய்வாங்க. அப்புறம் கடிக்க வந்துட்டு ஐயோ பாருங்க பாருங்க கடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து விக்டிமா உங்களை தன்னைத்தானியே கார்னர் பண்ணிக்கிட்டு நீங்க அதை ஒரு விக்டிமா திரும்ப எடுத்துட்டு வந்து ஒரு விஷயத்தை எங்ககிட்ட நீங்க பண்ணீங்கன்னா அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. சோ என்னோட கோரிக்கை என்னன்னா, இது ஆஃப்டர் ஆல் பிக் பாஸ் 106 days கேம் தான். அந்த கேம் முடிஞ்சிருச்சு. கேம் கிட்டத்தட்ட க்ளோஸர் வந்துருச்சு. சோ வன்மத்தை தவிர்த்துட்டு பாசிட்டிவா ப்ரமோட் பண்ண அவங்களுடைய ஃபேன்ஸை வந்து முயற்சி பண்ணுங்க. இதுதான் எங்க சைட்ல இருந்து இந்த ஸ்பேஸ்ல முத்துக்குமரன் ஆர்மி ஸ்பேஸ்ல இருந்து நாங்க வைக்கக்கூடிய இது ஒரு ரெக்வஸ்ட் இது இங்க. ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்கலாம், நிறைய பிடித்த நபர்கள் அவங்கவுங்க இருக்கலாம். எங்களுக்கும் முத்துக்குமரன் வந்து முதல்ல எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்கவுங்களே ஏதோ ஒரு விதத்துல சின்ன சின்னதா எங்கேயாவது எங்களுக்கு பிடிச்சிருக்குதான். ஆனா நாங்களாம் இங்க பேசுறது எல்லாமே இந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களை எந்த அளவுக்கு கம்பேரிட்டிவ்லி முத்தோட எந்த அளவுக்கு கீழே இருக்கிறாங்கன்றத கம்பேரிட்டிவ் தான் பேசுறவங்களே தவிர்த்து எங்களுக்கு யாரும் சொந்தக்காரங்களும் கிடையாது, அண்ணன் தம்பியும் கிடையாது, அக்கா தங்கச்சியும் கிடையாது, ஐத்தமாக இல்ல மாமா மக கிடையாது. அதனால எங்களுக்கு இந்த ₹1 வரப்போறதும் கிடையாது, எங்களுக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களோட பார்வை என்னன்னா, இந்த கேம் ரசிக்கிறோம், இந்த பிக் பாஸ் உடைய ஃபேன்ஸா இருக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய அந்த ஒப்பிட்ட லெவல்ல தான் நம்ம வந்து வைக்கிறோமே தவிர்த்து அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு நட்போட்டத்துல இருக்கணும்ன்றதுதான் எல்லாரோட எண்ணமாவும் இருக்கு. அதை தாண்டி ரெட்ரோ எக்ஸோ இல்ல விஜயோ இல்ல நவீனோ அந்த மாதிரி நபர்கள் கூட தனிப்பட்ட ரீதியான தாக்குதலோ சண்டைகளோ முற்படாதீங்க. அது உங்களோட மனநிலைக்கு நல்லது இல்ல, உங்களோட குடும்ப மனநிலைக்கு நல்லது இல்ல. இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி, நான் ஒரே ஒரு அப்டேட் பிடிக்கிறேன். சாட்டர்டே முத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ். இந்த சைட்ல அடுத்த சாரி நம்ம சிபி மாதிரி வேற பிளான் பண்ணிடுறோம். சரி, கதை ஆரம்பிச்சிருங்க. யாருன்னு நல்லா பேர் போன செலிபிரிட்டியை வச்சு இது பண்ண போறோம். அவர் பேசுனது உங்களுக்கு புரியுதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. சிடிபி மாதிரி கதை சொல்றாரு. மகிழ்ச்சி பண்ணுங்க சார். நிச்சயமா முயற்சி பண்ணுங்க, நல்லதா பண்ணுங்க. கண்டிப்பா வாழ்த்துக்கள் கண்டிப்பா. ப்ரோ இப்போ நான் பேசலாமா? நீங்க பேசுங்க. அதுக்கு முன்னாடி ரெட்ரோ மட்டும் வந்தாரு, அவர் அந்த பாயிண்ட் முடிச்சிட்டு உங்ககிட்ட வந்துரு அபிஷேக். சாரி, ஒரே ஒரு கடைசியா ஒரே ஒரு क्वेश्चन கேட்க நினைச்சேன். இது ஃபைனல்ஸ்க்கு வந்து பாசஸ்லாம் காமனர்ஸ் போய் பார்க்கலாமா ப்ரோ, இல்ல ஃபுல்லா ஸ்பான்சர்ஸ் மட்டும்தானா? இல்ல போய் பார்க்கலாம் ப்ரோ, ஆடியன்ஸ் போலாம். அப்படியா? அது டிக்கெட் வேணும், லைக் அந்த பாஸ் வேணும்னா என்ன ப்ரோ பண்ணணும்? ஏதோ இது இருக்கா? எனக்கு முடிஞ்சா டிஎம் பண்ணனும், கான்டாக்ட் கேட்கணும் ப்ரோ. அப்படியா? சரி, ஓகே ப்ரோ. அடுத்த ஒரு क्वेश्चन. நீங்க சரி, நான் இவர்தான் சொல்றேன். அதான் அருண் அரவிந்த் ஃபினாலே கிட்ட வரும்போது பேசலாம். ஃபினாலே கிட்ட வரும்போது அது வாய்ப்புகள் இருந்தா நம்ம சொல்லலாம். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் வாய்ப்புகள் கலந்து வைக்க முடியுமான்றதை நம்ம ஃபைனல்ஸ் கிட்ட வரும்போது கண்டிப்பா அதை பத்தி பேசலாம் அந்த டாபிக்ல. ஓகே ப்ரோ. நான் 6 சீசன் பாஸ் கேட்டீங்கன்னா ட்ரை பண்ணலாம். அது கொஞ்சம் ஈஸி. 10 வாரம் எனக்கு பாஸ் கேட்குறீங்கன்னா நானே சொல்லுவேன், போய் எடுத்துங்க ப்ரோ. பட் ஃபைனல்ஸ் கேரண்டியா சொல்ல முடியாது. ஓகே, அபிஷேக் பேசுங்க. அபிஷேக் இப்போ
ஓகே. நான் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எதா இருந்தா கொஞ்சம் இன்டரப்ட் பண்ணலாம். பிரச்சனை கிடையாது. என்னன்னா ப்ரோ சொன்னது மஞ்சரி சொல்ற மாதிரி செகண்டட். ஏன்னா எனக்குமே நிறைய விஷயம் முத்து டவுன் ஆகக்குள்ளேயும் அழுவக்குள்ளேயும் சைக்கலாஜிக்கலா நானும் ஒரு ப்ரெஷர் உள்ள போய் ஒரு டிப்ரெஷன் கைண்ட் ஆஃப் திங்ல போய் தான் வெளில வரோம் எல்லாரும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு பிடிச்சவங்க தெரியுதோ தெரியலையோ நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம். இத்தனை நாள் அவங்கள ஃபாலோ பண்றோம், டே டு டே அவங்கள பாக்குறோம், அவங்கள ஏதோ ஒரு விஷயத்த நம்ம இன்ஸ்பயர் ஆகுறோம், எல்லாமே பண்றோம். அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் இருக்கும். அந்தந்த ஃபேவரட்டோட பாசிட்டிவ் மட்டும் பேசலாம். நான் அப்ப சொன்னதுதான், இந்த சீசன்ல டாக்ஸிசிட்டி கம்மியா இருந்தாலுமே எனக்கு ஆன்லைன்ல வர்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளோ டாக்ஸிக்கா இருக்கு, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எனக்கு நேம் பண்ணி சொல்லணும்னு எனக்கு பிடிக்கல. ஸோ இந்த ஒரு விஷயம் நான் அவர் சொன்னது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்க வெளில வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த காட்டுற அந்த 24 ஹவர்ஸுமே ஏதோ ஒரு விதத்துல எடிட் பண்ணது தான். ஸோ அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் நான் நம்புறேன். அவங்களுக்கே இதெல்லாம் வெளில வந்து பார்த்து ஒரு ஷாக்கிங் கைண்ட் ஆஃப் திங்கா தான் இருக்கும். ஏன்னா சவுண்டோட ஃபேமிலி வந்துட்டு போன அப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவே டோட்டலா மாறிடுச்சு. நம்ம இத்தனை நாள் நான் ஒண்ணு நினைச்சு வச்சிருந்தது எல்லாமே அது ஏதோ ஒரு விதத்துல ஒரு செகண்ட்ல அவங்க அப்பா அம்மா வந்துட்டு போனோடனே, ஏன்னா அவங்க எடுத்த ஸ்டாண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அவங்க தம்பியும் அண்ணனும் கேட்டது, நீ எல்லாருக்கும் சொல்ற இது நீ உனக்கு கரெக்டா இருக்குமா, நீ அதை பண்றியான்னு சொல்லி கேட்டப்பே அவ்வளோ இருக்க ஒரு ஃபேமிலி அதுல இருந்து ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா வந்திருக்காங்கன்னா ஓகே ஒரு நான் இந்த மாதிரிதான் வரப்போறேன், நான் இப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆக போறேன்னு ஒரு ஒரு விஷயத்துல வந்து அவங்க பண்றது ஓகே, அது அவங்களோட பர்சனல். ஆனா எண்ட் ஆஃப் த டே வெளில வந்துட்டு அவங்களே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்குள்ள நம்மளும் அதே மாதிரி இருக்கணும். அவங்கவுங்க ஃபேவரட் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நல்ல விஷயத்த மட்டும் பேசி இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாவே போட்டுன்றது தான் ப்ரோ சொன்ன மாதிரி நானும் ஆசைப்படுறேன். ப்ரோ ஆக்சுவலி நான் அந்த டாப் 5 சொல்லிடலாமா? நான் இப்ப பேசிட்டு இருந்தப்போ நான் சொல்லணும்னு சொல்லுங்க. ஆக்சுவலி என்னோட டாப் 5 வந்து ஃபர்ஸ்ட் முத்து, செகண்ட் தீபக், ஜாக், மஞ்சரி, சவுண்ட். ஆக்சுவலி சேனல் சைடு வந்து நான் நினைக்கிறது வந்து முத்து, ஜாக், தீபக், அருண், சவுண்ட் நான் நினைக்கிறேன். இதுல வந்து டிடிஎஃப் ஆக்சுவலி வந்து அருண் இல்ல ஜாக் எடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு கெஸ் இருக்கு. மணி பாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% விஷால் எடுத்துருவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது ப்ரோ. இதுதான் ப்ரோ. ஓகே, ஸோ நம்ம ஐ திங்க் நன்றி அபிஷேக், ரொம்ப அருமையா பேசுனீங்க. அவ்வளவுதாங்க, சிம்பிளுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க எப்படி உள்ள டாக்ஸிசிட்டியை வந்து குறைக்க, கேம் முடியும் போது டாக்ஸிசிட்டியை வந்து குறைக்க முயற்சி பண்ணி குறைச்சிட்டாங்களோ, டாக்ஸிக் அந்த அளவுக்கு இந்த சீசன்லேயே இல்லை, பட் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் இந்த எந்த சீசன் வரும்போது அதை குறைச்சிட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ நம்மளும் நம்மளோட மைண்ட்ல இருந்து அந்த டாக்ஸிக்கான விஷயங்கள்லாம் குறைச்சிக்க முயற்சி பண்ணி அவங்களுடைய ஃபேவரட்ஸை சப்போர்ட் பண்ணி பாசிட்டிவா எடுத்துட்டு போவோம். ஸோ அது எந்த ஸ்பேஸா இருந்தாலும் சரிதான், எந்த லெசனஸா இருக்கட்டும். ஸோ உங்களோட ட்வீட்லயும் சரி எல்லாத்தையும் சரி மேக்ஸிமம் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உண்மையிலேயே நீங்க கொடுக்குற பாசிட்டிவிட்டியில ஆப்பனண்டா இருக்கக்கூடிய ஃபேண்டம்ஸே பார்த்து ஷாக் ஆகணும், என்ன இவ்வளவு பாசிட்டிவா இவங்களை பத்தி போடுறாங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அந்த பாசிட்டிவிட்டியில ஆப்போனன்ட் ஃபேண்டம் வந்து கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். புட்டன் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அது ரிவர்ஸ் சைக்காலஜி ப்ரொவோக் ஆகி திரும்ப உங்களை புட்டன் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் ஃபினாலே வரும்போது நெருங்கிட்ட ஃபினாலே கிட்ட, ஏன்னா இது கேம் அப்பார்ட் ஃப்ரம் த கேம் எல்லாரோட ஃபேமிலி, உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் இதை ஒரு ரெக்வஸ்டா வந்து எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொல்லணும்னு முயற்சி பண்றோம் இந்த ஸ்பேஸ் மூலயமா. ஸோ நம்ம ஸ்பேஸ் என் பண்ணிக்கலாம், ரொம்ப நேரமா நம்ம ஸ்பேஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் நிறைய ஃபீட்பேக்ஸ். ஓகே, சூரியகுமார் மட்டும் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு, அக்செப்ட் பண்ணிட்டு, ஏன்னா லாஸ்ட் ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுத்தாரு. அப்புறம் தாத்தா என்கிட்ட கேட்டு இருந்தாரு காமிக் தானே, சாரி தாத்தா எனக்கு காமிக்கல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஸ்பேஸ்ல ஏதோ பக்கா என்னன்னு தெரியல, உங்களுடைய ரெக்வஸ்ட் எனக்கு காமிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் ஸ்பேஸ்ல தாத்தா கண்டிப்பா திரும்ப நீங்க வாங்க, மிஸ் பண்றோம் ஆக்சுவலா உங்களோட ஸ்பீச்சை, என்ன ப்ராப்ளம் தெரியல. நான் நெக்ஸ்ட் ஸ்பேஸ்ல கண்டிப்பா பேசலாம் தாத்தா, சாரி. சூரியகுமார் பேசுங்க, வந்திருக்கீங்க. உங்களுக்கு இவருடைய ரெக்வஸ்ட்ல எனக்கு காமிக்கிறீங்க, தாத்தாவோட ரெக்வஸ்ட் வரல எனக்கு தெரியல, பேசுங்க சூரியகுமார். அது ஓஎஸ் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஐஓஎஸ்க்கும் ஆண்ட்ராய்டுக்கும் நிறைய ஸ்பேஸ் பாக்ஸ் டிஃபரன்ஸா வருது. ஓகே, இது சரி, நீங்க சொன்னது கரெக்ட் தான். மற்ற ஃபேண்டம்ஸ் பத்தி போயிட்டு நான் முத்துக்காக எல்லா ஸ்பேஸ்லயும் போய் டிஃபெண்ட் பண்ணி பேசுவேன். ஆனா அந்த ஸ்பேஸே கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, எப்படி தலைகீழ இருந்தாலும் சரி, ஒரு ஃபேண்டம்க்கு அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கீழே போய் தான் பேசுவாங்க. இது நார்மல் லிசனர்ஸோ ஸ்பீக்கர்ஸோ கிடையாது, பெரிய ஹோஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்கல்ல, சரி அவங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பேன், சரிங்களா நல்லா பேசுறாங்களே அப்படின்ட்டு. எக்ஸப்ட் ஃபியூ ஹோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொண்டோர் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா இவங்க ஒருத்தவங்களோட ஃபுல் ஒர்க்கையுமே இன்வால்வேட் பண்ணிடுவாங்க அவங்களை சப்போர்ட் பண்றதுக்கு. அப்பதான் அகேன்ஸ்டா அவங்க கிட்ட போய் நீங்க பாயிண்டா வச்சு ஆர்கியூ பண்ணவே முடியாது. நான் நிறைய வாட்டி ஒப்பீனியன்ஸ் ஃபேக்ட்ஸ் வச்சுதான் பேசுவேன். ஆனா அங்கேயுமே அவங்க இல்ல,
முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ப்ரோ. அதனால நீங்க போயிட்டு பாசிட்டிவா ஸ்ப்ரெட் பண்றீங்கன்றது வந்து என்னதான் நீங்க எவ்வளவு வாட்டி சொன்னாலும் சரி அது நடக்கவே நடக்காது. அதான் சொல்லணும்னு நினைச்சேன் நான். ஏன்னா அந்த வழியை ட்ரை பண்ணிட்டேன். அது 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 சாத்தியமே இல்லை ப்ரோ. நீங்க இன்னொரு ஸ்பேஸ்ல போயிட்டு உங்களோட ஃபேண்டம்க்கு நியூட்ரல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. சிலது நிஜமாலே நியூட்ரல் ஸ்பேஸா தான் இருக்கு. சிலதெல்லாம் போயிட்டு நீங்க பேசுறீங்க நியூட்ரல் ஸ்பேஸ்ன்னு சொல்லி பேசுவாங்க. அங்க என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஃபேண்டம் ஸ்பீக்கர் வந்து நிறைய இருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சீங்கன்னு வச்சுக்கீங்களா, ஹோஸ்டை தவிர மீதி 4 ஸ்பீக்கர் வந்து அன்மியூட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுவாங்க. நீங்க வந்து அழகா ஒப்பீனியன்ஸ் தரவுகளை வச்சு பேசினாலுமே அக்ரி டு டிஸ்அக்ரி அப்படின்ட்டு போயிருவாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. அது என்ன பண்ணாலும் சரி அது நடக்கவே நடக்காது ப்ரோ. அது எல்லா சீசனும் நடக்காது தான். அதான் சொல்லிருக்குமா அது ஓகே ஃபைன். இதுக்கு அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அது நிறைய அப்படிதான் நடக்கும். ஸோ இதுக்கு மேல இதோட அதுதான் நம்மளோட நம்ம சைட்ல இருந்து ரெக்வஸ்டும். இதுக்கு மேல அந்த நெகட்டிவிட்டியை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்க முயற்சி பண்ணி இந்த அபியூசிவான வேர்ட்ஸும் அபியூசிவான கமெண்ட்ஸும் அது கரெக்ட். அதெல்லாம் வந்து அபியூசிவ்னஸ் வந்து யாரு பண்ணாலுமே தப்பு தான். பட் வந்து பேசிக் எஃபர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு பிளேயர் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா முத்து தெரியாம சாட்சினா கிட்ட நான் கொஞ்சம் சட்டிலா பிளே பண்ணியிருப்பேன் தான் சொல்லியிருப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சட்டிலா பிளே பண்ண வீக்ஸ்லயுமே அவரோட இம்பாக்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி நீங்க பாத்தீங்கன்னா பெருசா தான் இருக்கும். ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பாரு, எதுவும் பண்ணாமலாம் கிடையாது. அவரு 3 வீக்ஸ் தான் விளையாண்டாரு, நடுவில் அமைதி ஆயிட்டாரு, 3 வீக்ஸ் தான் விளையாண்டாரு, நடுவில் அமைதி ஆயிட்டாருன்னு அதை பெருசா எடுத்து வச்சு பேசுவாங்க. அது பெரிய கேமர் கிடையாது, எப்படி வந்து கன்சிஸ்டா விளையாடல அப்படி இப்படி சொல்லிட்டு அதுக்கு எப்படி அதுக்கு நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் திருப்பி வச்சாலுமே அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் நினைச்சேன். தெரியல பேசுங்க. கண்டிப்பா நீங்க இந்த ஸ்பேஸ் விட்டு நீங்க பழைய நிறைய ஸ்பேஸ் நீங்களும் பேசி நான் பார்த்திருக்கேன். கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க கொஞ்சம் வெல் நோன் ஸ்பீக்கரா இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட உங்களை பேச விட்டு பொறுமையா அப்படியா ப்ரோ இப்படியா ப்ரோ சொல்லிட்டு அமைச்சிருவாங்க. நீங்க நார்மல் அதர் ஃபேண்டம் லிசனரா இருந்துட்டு இல்ல ஸ்பீக்கரா போய் பேசுனீங்கன்னா உங்களால உங்க ஒப்பீனியன்ஸ் ஸ்டேட் பண்ணவே முடியாது. அதுதான் இங்க விஷயம். அதான் ஆக்சுவலா அதான் சொல்றேன். நிறைய ஃபேமிலி வந்ததெல்லாம் ரொம்ப சீப்பாலாம் டிகிரேட் பண்ணி பேசியிருக்காங்களாம் ஃபேமிலி பத்திலாம். நீங்க ஃபேமிலி விடுங்க ப்ரோ. நேத்து இன்னொரு ஸ்பேஸ்ல அது நேம் சொல்ல வேணாம்னு நினைக்கல, ஒரு நல்ல ரினவுன் ஸ்பீக்கர் தான் வரும், கொஞ்சம் நல்லா பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து சொல்றாரு அந்த அவர் முத்து வந்து அந்த செருப்பு வாங்கி தரணும்னு சொன்னாங்க இல்லையா, அது ஆணிக்காலுக்காக சொன்னாங்க. அதை எடுத்து வச்சு பக்கமா பேசிட்டு இருக்காரு ப்ரோ. அது ஏன் அவர் பேசினாரு, ஸ்கோர் பண்றாரா, சிம்பத்தி கார்டா அப்படின்ட்டு. அங்க இருக்க எந்த பிளேயர் வந்து இந்த கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன்னு தெரியல. அது அவர் என்ன பண்றாரு, இன்னொரு பிளேயரோட இப்ப ஜாக்கு கம்பேர் பண்ணி ஜாக் ஃபேமிலி வரும்போது அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லையே. அது எனக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனா முத்து ஏன் இப்படி பண்றாரு, அவங்க அம்மா பத்தி பேசுறாருன்னு ஒரு அரை மணி நேரம் பேசுறாரு. அவருக்கு அகேன்ஸ்டா பாயிண்ட்ஸ் வச்சாங்க. ஆனா எனக்கு அதுலதான் ரொம்ப பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாரு. ரொம்ப இன்னொருத்தவங்களை எஃபர்ட்ஸை இன்வாலிடேட் பண்ணிடுவாங்க. சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லா ஃபேன்ஸும் இல்ல, நீங்க நல்லா பேசுறாங்க, நல்லா கருத்துக்களை வைக்கிறாங்கன்னு சொல்றவங்களே இப்படிதான் இருக்காங்க. அதனால நீங்க எந்த சீசனும் மாத்த முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் கண்டிப்பா இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். இது வரைக்கும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் முற்றிலுமா அதுல வந்து அவங்க தோத்துதான் போனாங்க முத்து மேல. நான் தான் சொல்றேன், அவங்க அரை மணி நேரம் இல்ல, இன்னும் அது அரை நாள் உட்காந்து பேசினாலும் சரி, அது அவருக்கு நெகட்டிவா எவ்வளவுதான் ஒண்ணு இல்லாத விஷயத்த கூட இந்த கவுண்டர்ஸ் அவங்க இந்த பேண்டஸ் பண்ண விஷயத்த கூட ராணுவுக்காக ஏதோ ஒரு விஷயம் வந்து ராணுவ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நிறைய ஒரு நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், என்ன வேணா முயற்சி பண்ணட்டுமே ஒரு இன்ச்சு நகராது. அவங்க தொண்டை தண்ணி வத்த நீ, ஏன்னா இந்த கேம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இங்க ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் ஆல்ரெடி வின்னர்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப வந்து சரியான போக்குல இருக்கணும். எது சரியோ அவர் தவறு பண்ணும்போது நீங்க நாங்களே இந்த தவறுன்னு சொல்லியிருக்கோம், அந்த தவறையும் அக்செப்ட் பண்ணிருக்கோம், இது ஆமா இதை திருத்திக்கிட்டு அவர் சரியா அடுத்த கேம்ல விளையாடணும்ன்றத சொல்லியிருக்கோம். அதுதான் வந்து ஹெல்தியான விஷயமா இருக்குமே. அனாவசியமா இந்த ஒரு கற்பனையான ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது தான் இவ்வளவு உங்க மண்டக்குள்ள நெகட்டிவிட்டி இருக்குமா, இவ்வளவு உங்களுக்குள்ள கற்பனை திறன் இருக்குமா, ஒருத்தனை வந்து புட் டவுன் பண்றதுக்கு, ஒரு நபரை புட் டவுன் பண்றதுக்காக இவ்வளவு கற்பனை திறனோட அவ்வளவு நெகட்டிவிட்டியோட வந்து அந்த ஃபேக் நரேட்டிவ் வந்து பரப்ப முடியுமா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் மக்கள் கண்டறிஞ்சுங்க, பாத்துங்க. அதுக்கெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. நான் அதுதான் சொல்ல விரும்புறேன். அந்த மாதிரி நபர் எல்லாம் பாத்தீங்கன்னா பொறுக்கணிங்க, தெரிஞ்சுங்க, அடையாளம் கண்டுங்க, என்ன இவ்வளவு நெகட்டிவிட்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. நான் ஏற்கனவே நிறைய வாட்டி நான் சொல்லுவேன், என்னன்னா நம்ம யாருன்றது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்களையும் மட்டும் தான் தெரியும். ஒரு நபரை வந்து தன்னைத்தானே வெளிப்படுத்திக்குவாங்க நம்ம எப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துக்கு எப்படி தெரிய வருவாங்கன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் இருந்து. இந்த ட்விட்டர், இந்த எக்ஸாம்பிள் ட்விட்டரே எடுத்துக்கலாம், அவங்க போடுற ட்வீட்ல இருந்து தான். ஸோ அதை வச்சு நீங்க புரிஞ்சுங்க அவங்க யாருன்னு. அதுல வந்து மற்ற ஹோஸ்ட்க்கு வந்து நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்து தவிர்த்துக்க பாருங்க. இந்த இடத்துலயே சரி வந்தாலும் சரி, நாங்க ஒரு விஷால் ஃபேனா கூட இருக்கட்டும், இல்ல எது பேசினாலும் சரி, என்ன இன்சிடென்ட்டோ பாயிண்ட் எடுத்து தான் பேசுமே தவிர்த்து தேவையில்லாத ஒரு ஃபேக் நரேட்டிவ்லாம் எடுத்து பரப்ப மாட்டோம். அந்த வேலையெல்லாம் வந்து பார்க்கவும் மாட்டோம்.
அது ரொம்ப தப்பு. அது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம விஷால் பத்தி இங்க சொல்லிட்டு இருந்தோம். எனக்கே அவர் மேல ஒரு சின்ன கன்சர்ன் வந்தது. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி டவுனா இருந்தது. வெளியில போனா அவருக்கு ஒரு ஃபேம் இருக்கு, ஆல்ரெடி அவர் ரொம்ப டவுன் ஆயிட்டார், அந்த ஃபேம் எப்படி வெளியே தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால நிறைய வன்மத்தை தவிர்த்துங்க, கேம்லாம் நிறைய முடிஞ்சு போச்சு, பாசிட்டிவா ப்ரமோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். நன்றி நன்றி சூரியகுமார், ரொம்ப சூப்பரா இருக்கு சொன்னீங்க. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அது திரும்ப அந்த எந்த பிக் பாஸ்லயும் மாறாது சூரியகுமார், அப்படிதான் இருக்கும். பட் நம்ம இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். அதனால நம்ம இது நம்ம என்னைக்கும் இது நம்ம சொல்லணும்னு வச்சுங்களேன், அது தெரியாம போயிடும். ஒரு விஷயத்தை அது இறுதி கட்டனாலும் அது எப்படி வேணா மாறும் ப்ரோ. ரொம்ப நெக் டு நெக் தான் போயிட்டு இருக்கு. நம்ம டிடிஎஃப்லயே பாத்தீங்கன்னா பல சண்டைகள் வரும். அது எப்படா சறுக்குவாங்க தான் இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க. அது ஃபிக்ஸ்டுனாலும் அது எப்படி வேணா மாறும். அந்த 3 வீக்ஸ்ல ஏதாவது ஒரு கண்டஸ்டன் தப்பு பண்ணாங்கன்னா அது பெருசா ப்ரொஜெக்ட் செய்வாங்க. இனிமே அடிக்கிறதா பயங்கரமா காத்துட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு முத்து எதுவும் பண்ண மாட்டாருன்னு தோணுது. பட் எதுவுமே சறுக்காம அவர் இந்த 2 வீக்கை கடந்துட்டாலே போதும். அதுதான் எனக்கும் கவலையா இருக்கு. கண்டிப்பா. ஓகேங்க, நம்ம ஸ்பேஸை முடிச்சுக்கலாமா? ரொம்ப நேரமா ஸ்பேஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் பேசின அனைவருக்கும் நன்றி. லிசனர்ஸ் ஆல்சோ பொறுமையா நிதானமா கேட்டதுக்கு உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது, அருமையா வச்சிங்க. ஸோ கண்டிப்பா நைட் நம்ம திரும்பவும் ஷோ முடிச்சுட்டு நம்ம திரும்ப கனெக்ட் ஆகலாம். ஷோ முடிச்சுட்டு திரும்ப பேசலாம். ஸோ நன்றி மக்களே, மகிழ்ச்சி. ஸோ நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க, நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஸ்பேஸை பத்தி நிறைய பக்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்பேஸ்ல நிறைய ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் எங்களால் அக்செப்ட் பண்ண முடியல, நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அது அடுத்த ஸ்பேஸ்ல அது என்னன்னு தெரியல, எங்களுக்கு தொடர்ச்சி அது நடந்துகிட்டே இருக்கு. அதான் சொன்னாரு இந்த சூரியகுமார், சொன்னார் ஏதோ ஓஎஸ் அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம். இதை எப்படியாவது எலான் மாஸ்க் தான் கொண்டு போகணும். முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஐபோன் யூசர் எல்லாம் கோஹோஸ்ட் எல்லாம் போட்டு ஏதாவது ஒன்று ட்ரை பண்றோம் ஸ்பேஸ் நல்லா எடுத்துட்டு போறதுக்கு. ஸோ திரும்ப நம்ம இரவு சந்திப்போம், இதை முடிச்சுட்டு ஷோ முடிச்சுட்டு.